ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ரெசிபி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் மக்னி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜமி குக்கிங் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கணும். அது கூடவே கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்துக்கணும். முதல்ல 2 ஏலக்காவை சேர்த்துக்கணும். ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கணும். இந்த சிக்கனும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். சிக்கனும் நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். பார்த்திங்கன்னா நல்லா இந்த எண்ணெயிலேயே அந்த சிக்கன் நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்து இதில் மிளகாத்தூள், ஜீரகத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் தான். அப்புறம் மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து இதில் தயிர் சேர்க்கணும். தயிர் அப்படியே கட்டியாக சேர்க்காம விஸ்கு வச்சு நல்லா அடித்து அதை இதில் சேர்த்துக்கணும். சிக்கன் வேகணும். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மூடி வச்சு சிக்கனை வேக விடலாம். பார்த்திங்கன்னா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததால் தான் அந்த ரிச்னஸ் கிடைக்கும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஃப்ரெஷ் க்ரீமை சேர்க்குறோம். அடுத்து இதில் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சோண்டு கரம் மசாலா இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுனால இந்த சிக்கன் கிரேவி பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு. ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் சூடான உடனே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், குடமிளகாய் இது எல்லாமே சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இப்போ இதில் தக்காளி சேர்க்கும்போது தக்காளியில் உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போ இந்த காயும் இந்த வெண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த காயை இந்த சிக்கன் கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா க்ரீமியாக சூப்பராக மக்னி சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு. இந்த வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவியை நான்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.